உமா, அ, அ, அத்தை. நீ சொல்லு. நான் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆதி மித்ரா கல்யாணம் நடக்குமா நடக்காதா? என்ன முழிக்கிற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அத்தை, நீங்க நினைச்ச மாதிரி ஆதி மாமா கல்யாணம் நடக்கும் அத்தை. நானா நடக்கும்க்கா. கண்டிப்பா நடக்கும். அதுதானே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சூட்ல சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ரெடியா இருக்கே. நடக்கும். அ, ஆமாக்கா. அ, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு அ, யார் என்ன சதி வேலை பண்ணாலும், இல்ல யாராவது அந்த கடவுள் கிட்ட விழுந்து விழுந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும், ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடந்தே தீரும்க்கா. மித்ரா, ஆண்டி. உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ, உன் மனசுக்கு என்ன தோணுதோ, அத தயங்காம தைரியமா என்கிட்ட சொல்லு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா நடக்காதா? அது ஆண்டி, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேங்கிற பயம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா நடக்கும் ஆண்டி. பார்வதி, அம்மா, நீ சொல்லு. ஆதி மித்ரா கல்யாணம் நான் நினைச்சபடி நடக்குமா நடக்காதா? உன் மனசுல இருக்கிறது தைரியமா சொல்லு. ஆதி மித்ரா கல்யாணம் நடக்குமா நடக்காதா? பெரியய்யா கல்யாணம் உங்க ஆசீர்வாதத்தோட நல்லபடியா நடக்கும்மா. நீ சொல்லாதி. நான் நினைச்சிருக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? ஆதி, அம்மா கேக்குறேன்ல, சொல்லு. கல்யாணம் நடக்குமா நடக்காதா? நீங்க ஆசைப்பட்டபடி இந்த ஆதிக்கல் ஒரு குடும்பத்துக்கு பொருத்தமான மூத்த மருமக கண்டிப்பா வருவாமா. நீங்க நினைச்ச மாதிரியே கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்கும். என்ன சொல்றா இவ? ஏத்த ஆதி மாமா கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்களா நடக்காதுன்னு சொல்றாங்களா? நீ வேறடி. அவன் என்ன சொல்றான்னு தெரியாம தான் நானே குழம்பி போய் நிக்கிறேன். இது என்ன சொல்றான்னு கேள்வி பிசும் வாய முடிட்டு நில்லு. நான் உங்ககிட்ட இந்த கேள்விய கேட்க போறதில்ல. ஏன்னா நான் இவங்க எல்லார்கிட்டயும் இப்ப இந்த கேள்விய கேட்டதுக்கு காரணமே நீங்க தானே. இவரா? இந்த ஆள் அவளை பேச மாட்டாரு. ஆதி, கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு வனஜா கேட்டால? இது நானா கேட்ட கேள்வி இல்ல. உங்க அப்பா நைட் என்கிட்ட ஒருவேளை ஆதி மித்ரா கல்யாணம் நீ நினைச்ச மாதிரி நடக்கலன்னா அப்படின்னு ஒரு சந்தேகமா கேட்டாரு. ஓ, அதான் விஷயமா? இவர் மனசுல இருக்கிற சந்தேகம் மத்தவங்க மனசுலயும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கத்தான் எல்லார்கிட்டயும் இப்படி நான் கேட்டேன். நீங்க எல்லாரும் உங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ நான் இந்த துப்பாக்கி கிட்ட கேட்க போறேன்.
இப்போ இதுல 3 புல்லட் இருக்கு. இந்த துப்பாக்கி முனைய என் நெத்தியில வச்சுக்கிட்டு நான் சுட்டுக்க போறேன். ஆண்டி அம்மா ஆதி மித்ரா கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னா இந்த துப்பாக்கியில இருந்து புல்லட் ரிலீஸ் ஆகாது. கல்யாணம் நடக்காதுன்னா துப்பாக்கியில இருந்து புல்லட் வெளியில வரும். வா, அருமை. துப்பாக்கியிலிருந்து குண்டு வெளியில வரணும், அகிலா மண்டை வெடிக்கணும். ஆண்டவா, நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும். வேண்டாம் அகிலா, நீ நினைச்ச மாதிரியே ஆதி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இந்த விபரீத முடிவை விட்டுரு ப்ளீஸ். மா, இது ரொம்ப ஆபத்தான முடியுமா? உங்க முடிவை மாத்திக்கங்க. வனஜா, சும்மா நிக்காத. அக்கா வேணாக்கா, சொன்ன கேளுங்கக்கா. உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். ஆதி மித்ரா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். துப்பாக்கி கீழே வச்சிருங்கக்கா. இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி யாருக்காகவும் எதுக்காகவும் எடுத்த முடிவை மாத்திக்க மாட்டா. அகிலா, மா, வேண்டாமா, அதை கீழே போடுங்க. ஐயோ வேணாமா அக்கா, வேணாக்கா, வேணாம். சுட்டுக்கு வேணாக்கா. 3 சான்ஸ் கொடுக்க போறேன். துப்பாக்கியில இருந்து குண்டு வெடிக்கலைன்னா இந்த கல்யாணம் நடக்கும். அகிலா வேண்டாம், வச்சிரு. ஆண்டி சொன்ன கேளுங்க ஆண்டி. வேண்டாம் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ஆண்டி சொன்ன கேளுங்க ஆண்டி. வேணாம், கண்ணை கீழே போடுங்க ஆண்டி. அத்தை வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை. அம்மா வேண்டாம்மா. மா, வேண்டான்னு சொல்றேன்ல. வேண்டாம் அகிலா, வேண்டாம். மா, அக்கா எதுவும் நடக்கல. சரி, போனா போட்டோம். இன்னும் 2 சான்ஸ் இருக்குல்ல, பாப்போம். ஏமா இப்படி பண்றீங்க? அந்த கண்ணை கீழே வைங்க. ஆமா அகிலா, சொன்னா கேளு. நான் உன்ட்ட அப்படி கேட்டது தப்புதான். உன் முடிவை மாத்திக்கோ ப்ளீஸ். அக்கா சொன்ன கேளுங்கக்கா. வேணாக்கா, அந்த துப்பாக்கி கீழே எடுத்துடுங்க. ப்ளீஸ் அகிலா. No! இந்த அகிலாண்டேஸ்வரி முன் வச்ச கால பின் வைக்க மாட்டா. எல்லாரும் தள்ளி போங்க, போங்க. வேண்டாம் அகிலா. சொன்னா கேளுங்கம்மா. அம்மா வேண்டாம்மா, அக்கா சொன்ன கேளுங்கக்கா. வேணாக்கா, வேண்டாம்மா, ப்ளீஸ் ஆண்டி. ஆண்டி சொன்ன கேளுங்க ஆண்டி. அகிலா வேண்டாம் அகிலா. வேண்டாம் அத்தை. ஐயோ மா, இந்த தடவையும் தப்பிச்சிட்டா. கடவுளே, லாஸ்ட் சான்ஸ்ல குண்டு வெளியில வரணும். இல்ல ஒண்ணு அவ்வளவுதான். அகிலா, 2 வாய்ப்பு உனக்கு சாதகமா வந்திருக்கு. இதுக்கு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? கல்யாணம் நல்லபடியா நடக்கும். துப்பாக்கியை கொடு ப்ளீஸ். முடியாதுங்க. நான் என் முடிவை மாத்திக்க முடியாது. தள்ளி போங்க, தள்ளி போங்க. மா, வேண்டாமா. அக்கா, அக்கா வேணாக்கா. சொன்ன கேளுங்கக்கா. துப்பாக்கி கீழே வச்சிடுங்கக்கா. அம்மா வேண்டாம்மா. ஆண்டி, நாங்க சொல்றது கொஞ்சமாவது கேளுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ், கண்ணை கீழே போடுங்க. கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க. நோ நோ, கிட்ட வராதீங்க. நோ. உன்னோட இந்த முடிவுக்கு நான் தானே காரணம். 2 சான்ஸ் நீ ரிஸ்க் எடுத்த அகிலா. 3வது ரிஸ்க் நான் எடுக்கிறேன். அங்கிள், மாமா, அங்கிள் இப்படி பயங்கரமா பண்றீங்க. இல்ல, துப்பாக்கி கீழே வைங்க மாமா. வேண்டாங்க. அங்கிள் சொன்ன கேளுங்க ப்ளீஸ். அங்கிள் கண்ணை கீழே போடுங்க அங்கிள். வேணாம் அங்கிள். இது லிஸ்ட்லயே இல்லாத ட்விஸ்டா இருக்கு. இந்த வீட்ல ஒரே என்டர்டெயின்மெண்ட் தான். வேணாங்க, நான் சொல்றத கேளுங்க. வேண்டாம், வேண்டாம்.
துப்பாக்கி கீழே இறக்குங்க, துப்பாக்கி கீழே இறக்குங்க. முடியாது அகிலா. நீ நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்காதுன்னு சந்தேகப்பட்டது நான் தானே. அப்ப அதுக்கான தண்டனைய நான் தான் அனுபவிக்கணும். பா என்னப்பா இது? சொன்னா கேளுங்கப்பா. ஐயோ மாமா, என்ன மாமா இது? ஏன் இப்படி மாத்தி மாத்தி இந்த மாதிரி பண்றீங்க? ப்ளீஸ் மாமா. நான் சந்தேகப்பட்டதுக்கு தண்டனையோ மன்னிப்போ எதுவா இருந்தாலும் இந்த துப்பாக்கி தான் கொடுக்க போகுது. ஐயோ என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. வேண்டாம். ஐயோ வேணாம் ஐயா. பா வேண்டாப்பா. அங்கிள், அங்கிள் கண்ணை கீழே போடுங்க அங்கிள். ஐயோ வேண்டாங்க, வேண்டாம். பா என்னங்க நீங்க? என்ன? பா அம்மாவை சமாதானப்படுத்துவீங்கன்னு பார்த்தா நீங்க எப்படி அவசரப்படுறீங்க? நல்ல வேளை அவங்க தட்டி விட்டாங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? உங்க அம்மாவை தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல ஆதி. அகிலா, நான் உன்கிட்ட அப்படி கேட்டிருக்க கூடாதுதான். தப்புதான். என்ன மன்னிச்சிரு அகிலா. நீங்க என் கணவரா இருந்து மட்டும் யோசிச்சிருக்கீங்க. ஆனா என்னால உங்க மனைவியா இருந்து யோசிக்க முடியாதுங்க. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியா இருந்துதான் என்னால யோசிக்க முடியும். எனக்கு உன்னை மனைவியை பிடிக்கிறத விட ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியா தான் பிடிக்கும். நீ அப்படியே இரு. இந்த வீட்டுல அடிக்கடி துப்பாக்கி எடுப்பாங்களே தவிர ஒருத்தரும் சாக மாட்டாங்க. பெரியய்யா மித்ராவோட கல்யாணத்துல அகிலாம்மா இவ்ளோ பிடிவாதமா இருக்காங்க. ஆனா பெரியய்யா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கும், உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன்னு சொல்றாரு. இது எப்படி நடக்கும்னு தெரியலையே. அப்பா வேற அவரு முடிவு பண்ண மாப்பிள்ளையோட என் கல்யாணம் நடக்கணும்னு தினம் சாப்பிடாம விரதம் இருந்து முட்டிக்கால் பிரார்த்தனை பண்றாரு. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம எல்லாமே நல்லபடியா நடக்கணும் கடவுளே. பெரியய்யா ஃபோன் பண்றாரே, எடுக்கலாமா வேண்டாமா? என்ன பார்வதி, போன் ரிங் ஆயிட்டே இருக்கு. ஒன்னே எடுத்து பேசு, இல்லனா கட் பண்ணு. நீங்க எடுங்க. ஹலோ பட்டம்மா, பார்வதி ஒரு புதினா டீ போட்டு என் ரூம்க்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிங்க தம்பி, நான் சொல்லிடுறேன். பார்வதி, பெரிய தம்பி உன்னை புதினா டீ போட்டு எடுத்துட்டு வர சொன்னாரு. அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ டீ போட்டு மேல எடுத்துட்டு போ.
போ. ம், சரி. என்ன பொண்டாட்டி ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிற? அம்மா துப்பாக்கி எல்லாம் பார்த்து பயந்துட்டியா? ஆ, ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியய்யா. வேலையா இருந்தேன். போன் எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. டீ. அம்மா அம்மா கிட்ட அவங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க. அப்ப நான் நினைச்ச மாதிரி நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு நினைக்கிறியா? பரவாயில்ல பொண்டாட்டி, உன் மனசுல இருக்கிறத சொல்லு. கண்டிப்பா நம்ம கல்யாணம் தான் நடக்கும் பெரியய்யா. அந்த கல்யாணம் நடக்காது. அம்மா அம்மாக்கு சொன்ன பதிலே எனக்கும் சொல்றிய. எதை வச்சு நம்ம கல்யாணம் தான் நடக்கும்னு உறுதியா சொல்றேன். அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க நினைச்ச மாதிரி உங்க கல்யாணம் நடக்கணும்னா துப்பாக்கில இருந்து குண்டு வெடிக்க கூடாது. அப்படி நடக்காதுன்னா குண்டு வெடிக்கும்னு சொன்னாங்கல்ல. கடைசியில என்னாச்சு? துப்பாக்கில இருந்து குண்டு வெடிச்சிருச்சுல்ல. அதுல இருந்து மித்ரா கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு பெரிய. சூப்பர் பொண்டாட்டி, இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இப்பதான் நீ ஆதித்யாவோட பொண்டாட்டியை யோசிச்சிருக்க. என்ன பொண்டாட்டி, நான் உன்னை பாராட்டிட்டு இருக்கேன். உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே, என்னாச்சு? நம்ம கல்யாணம் நடக்கும்னு சந்தோஷப்பட்டாலும் அம்மா இப்போ நடந்துக்கிறத பார்க்கும்போது ஏதாவது விபரீதமா நடந்துருமோன்னு பயமா இருக்கு பெரியயா. நீ இவ்வளோ யோசிக்கும் போது நான் யோசிக்காம இருப்பேனா? நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நான் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன். அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறது, எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத, சந்தோஷமா இரு. சரிங்க பெரியயா. சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா சொல்ல. சரிங்க பெரியயா. எப்பவுமே இப்படி சிரிச்சுட்டே இரு, அதான் உனக்கு அழகு.